வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஞானசித்த திருவடியில நம்ம ஒரு அற்புதமான ஜீவசமாதி பார்க்க போறோம். அந்த ஜீவசமாதியோட பேரு பிரம்மஸ்ரீ மாதவானந்தா சாமிகள். பிரம்மஸ்ரீ மாதவானந்தா சாமிகளோட ஜீவசமாதி எங்க இருக்குன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில சங்கரன்கோயில் பக்கத்தில பாம்பு சந்தை அப்படிங்கிற இடம் இருக்கு. இந்த பாம்பு சந்தையிலேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில அவரோட ஜீவசமாதி இருக்கு. பிரம்மஸ்ரீ மாதவானந்தா சாமிகள் யாருன்னா, சித்தப்பிதா சிவானந்த பரமஹம்சரோட நேரடி சீடர். சித்தப்பிதா சிவானந்த பரமஹம்சர் அப்பாவுக்கு எண்ணற்ற சீடர்கள் உலகம் ஃபுல்லா இருக்காங்க. ஏன்னா, அவங்க உலகம் ஃபுல்லா பிரயாணம் பண்ணி சித்த மார்க்கத்த போதிச்சிருக்காங்க. அவங்களோட பல சீடர்கள் ஜீவசமாதி ஆயிருக்காங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா, போகரோட அவதாரம்னு சொல்லுவாங்க. சித்தப்பிதா சிவானந்த பரமஹம்சர் அப்பாவ. ஏன்னா, அவங்களோட ஜீவசமாதி வடகரையில இருந்தாலும், அவங்க ஜீவசமாதி ஆனது பார்த்தீங்கன்னா, நம்ம பழனி மலைக்கு பின் சைடு ஜீவசமாதி ஆயிருக்காங்க. இங்கேருந்து பழனி மலைக்கு பின்னாடி ஜீவசமாதி அடைஞ்ச பின்னாடி தான் அவங்க வடகரை கொண்டு போனாங்க. அப்பேற்பட்ட சித்தப்பிதா சிவானந்த பரமஹம்சர் அப்பா 12 சீடர்கள் ஆனந்த பட்டம் குடுத்துருக்காரு. எண்ணற்ற சீடர்கள் இருந்தாலும், இந்த 12 சீடர்கள் மேல மிகுந்த அன்பு கொண்டிருக்காங்க. அந்த 12 பேருக்கு ஆனந்த பட்டம் குடுத்துருக்காங்க. அந்த 12 பேர்ல ஒருத்தர் தான் பிரம்மஸ்ரீ மாதவானந்தா சாமிகள். அவங்களோட ஜீவசமாதி சங்கரன் கோயிலிருந்து பாம்பு சந்தை, பாம்பு சந்தையிலேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில ஒரு ஜீவசமாதி இருக்கு. இவங்க ஜீவசமாதி நிகழ்வு எப்படின்னா, அங்க பக்கத்தில ஒரு ஒரு வெள்ளை விநாயகர் கோயில் இருக்கு. பாம்பு சந்தையிலேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில. அந்த கோயில்ல ஒரு தெலுங்கு பிராமணர் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப 1964ல ஒரு அஜானுபவான தோற்றமுடைய ஒரு துறவி அந்த கோயிலுக்கு போயிருக்காரு. அந்த ஐயர கூப்பிட்டு, "நான் ஜீவசமாதி அடைய போறேன். எனக்கு ஒரு குழி தோண்டுங்க. நாளைக்கு நான் ஜீவசமாதி அடைய போறேன்னு" சொல்லியிருக்காரு. அந்த பூசாரிக்கு ஒரே சந்தேகம். ஏன்னா, இவர் பார்த்தீங்கன்னா, தோற்றத்தில அஜானுபவான நல்ல நல்ல பலமான உடம்போட இருக்காரு. நல்ல வெள்ளை ஆடை அணிஞ்சிருக்காரு. தாடி வச்சிருக்காரு. இவர் எப்படி ஜீவசமாதி அடைய போறாரு? அப்படின்னு அவரு யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. இது ஏமாத்து வேலையா இருக்குமோ என்னமோ அப்படின்ட்டு. அப்பங்க அந்த துறவி என்ன பண்ணியிருக்காரு, அந்த பூசாரிய உட்கார வச்சு 3 தலைமுறையில அவரோட அவரோட தலைமுறையில நடந்த எல்லா நிகழ்வுகளையும் நல்லது, கெட்டது எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. அப்போ அவருக்கு புரிஞ்சிருக்கு வந்திருக்கிறது பெரிய துறவி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த துறவியோட பாதத்தில வணங்கியிருக்காரு. அந்த துறவியும் அந்த ஐயர் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. அதன் பிறகு அடுத்த நாள் காலையில ஜீவசமாதி நிகழ்வு நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் ஊர் மக்களுக்கெல்லாம் பரவிருச்சு. ஒரு சாமியார் ஜீவசமாதி ஆக போறாருன்னு சொல்லிட்டு. எல்லா மக்களும் கூட்டிட்டாங்க. பார்த்தீங்கன்னா, அவர் ஜீவசமாதி அடையும் போது கீழ அந்த ஜீவசமாதிக்குள்ள இறங்கி பத்மாசனம் போட்டு அமர்ந்திருக்காரு. ஒரு 30 அடி உயரத்துக்கு அக்னி ஜுவாலை தோன்றியிருக்கு. தொடர்ந்து ஒரு 45 நிமிடம் அது நீடிச்சதா சொல்றாங்க. அதன் பிறகு அந்த அக்னி ஜுவாலை அமர்ந்துருச்சு. அவர் ஜீவசமாதி ஆயிட்டாரு. அவர் சொன்ன மாரியே மண்ண போட்டு மூடிட்டாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, 48ஆம் நாள் அந்த ஜீவசமாதி கட்டுறதுக்காக தோண்டும்போது, அவரோட இடது கை பக்கம் கொஞ்சம் ஆழமா தோண்டிட்டாங்க போல. அந்த கை அப்படியே நல்ல நிலையில இருந்திருக்கு. அப்போ மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த ஜீவசமாதியில அவர் இன்னும் இருக்காரு. ரொம்ப சிறப்பா இருக்குன்னு சொல்லிட்டு. அதன் பிறகு அந்த இடத்துல ஜீவசமாதி கட்டி வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க. இது சித்த வித்தியாதிகளுக்கும், தியானம் பண்றவங்களுக்கும் ஒரு முக்கியமான ஆலயமா இருக்கு. மிக மிக சக்தி வாய்ந்த ஆலயம். அது தியானம் பண்றதுக்கு மட்டும் இல்ல, லௌகீக வாழ்க்கையில பொருள் தேடுறவங்களுக்கும், எல்லாத்துக்கும் வழிகாட்டுறதுக்கு மிகச்சிறந்த ஜீவசமாதியா இருக்கு. உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க திருநெல்வேலி போனீங்கன்னா, சங்கரன் கோயில் பாம்பு சந்தை போயி, பிரம்மஸ்ரீ மாதவானந்தா சாமியோட ஜீவசமாதி தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்க. வாழ்க்கையில வளம் பெறுங்க. நல்லது. நன்றி. வாழ்க வளமுடன்.